இன்னைக்கு என்ன செய்ய போறேன்னா, இன்னைக்கு ஒரு சிம்பிள் விஷயம் தான். ஒரு சட்னி. நம்மளுக்கு சட்னி வெரைட்டிஸ் எவ்வளோ இருந்தாலும் நம்மளுக்கு தேவைப்பட்டுட்டே தான் இருக்கு. சின்ன சின்ன மாறுதல்கள் தான் நெறைய ஒரு டேஸ்ட்ட குடுக்கும். ஒரு ஒரு சட்னியா இருக்கட்டும், ஒரு கிரேவியா இருக்கட்டும், சின்ன சின்ன மாறுதல் தான். இப்ப தக்காளி சட்னில புதினா போட்டீங்கன்னா, அது ஒரு தனி ஃப்ளேவரா இருக்கும். புதினா போடாம வெறும் வெங்காயம், தக்காளி வச்சு அரைச்சீங்கன்னா, அது ஒரு தனி ஃப்ளேவரா இருக்கும். இப்ப நான் பண்ண போறது வந்து பெப்பர் சட்னி. இது இப்ப வரது வந்து மழைக்காலம் இல்லையா? ஸோ இது வந்து நம்மளுக்கு ரொம்பவே நல்லா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ நான் கொஞ்சம் ஆயில் போட்டுக்கிறேன். ஆயில் போட்டுட்டு நான் ஃபர்ஸ்ட் கொஞ்சம் நிறையா இங்க பாருங்க ஒரு கைப்பிடி நிறைய பெப்பர் இதை ஃபர்ஸ்ட் நான் போட்டுக்கிறேன். இதை போட்டு நான் வந்து வறுத்து எடுத்துக்கிறேன். கொஞ்சம் தள்ளி நின்றுக்கோங்க, முதல்ல வெடிக்கும் கொஞ்சம். இது கூட கொஞ்சம் சிறுபருப்பு ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு போட்டிருக்கேன். இது கூட நான் இருந்து இட்லி செய்யலான்னு பார்த்தேன். ஸோ பாப்பா சொல்லிட்டான், எனக்கு இட்லினாக்கா நான் வந்து டயட்ல இருக்கேன், எனக்கு வேண்டான்ட்டான். ஸோ அதனால கீ ரோஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு. இட்லிக்கு இது ரொம்பவே நல்லா இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பூண்டு. எல்லா சட்னிக்கும் பூண்டு போடுவாங்க, பட் பெப்பருக்கு வந்து எப்பவுமே ஒரு கார்லிக் வந்து பயங்கர காம்பினேஷன். இது வந்து மலை பூண்டு, நான் கொடைக்கானல்ல போகும்போது இது வாங்கிட்டு இருந்தது. ஃப்ளேவர் நல்லாவே இருக்கு. அப்புறம் இது கூட வந்து நான் வந்து ஒரு வெங்காயம் போட்டுக்கிறேன். தக்காளி ஒரு குட்டி தக்காளி 2, ஒரே ஒரு சில்லி கூட. நான் ஆக்சுவலா இது மாதிரி வதக்கிட்டேனாக்கா திரும்ப தாளிக்க மாட்டேன். பட் இது தாளிச்சு காமிச்சா நல்லா இருக்கும்ன்றதுக்காக நான் தாளிச்சு காமிக்க போறேன். எதுல எல்லாம் முடிஞ்ச அளவு நம்ம ஆயில வந்து குறைக்க முடியுமோ குறைக்கணும். அதை வந்து நான் செய்வேன் எப்பவுமே. சும்மா எல்லாத்துக்கும் தாளிச்சு கொட்டிட்டு இருக்க மாட்டேன் நான். இது கொஞ்சம் வேகட்டும், நான் இதை காமிக்கிறேன் உங்களுக்கு. இது மாவு வந்து வீட்லயே அரைச்சது. முடிஞ்ச அளவு வெளியில வாங்குறது கொஞ்சம் தவிருங்க, ஏன்னா அது வந்து நல்லது இல்லைன்னு சொல்றாங்க. பட் இப்போ அதெல்லாம் நம்ம வந்து யோசிச்சுட்டு இருக்க முடியாது, வாங்கித்தான் ஆகணுன்ற நிலைமைக்கு இருக்கு. ஆனா வீட்ல செய்யறது ரொம்ப நல்லது. இன்னொன்னு பாத்தீங்கன்னா, என்னோட இந்த மாவு அரைக்கும் போது சும்மானாவே இதுல கைய வச்சுட்டே இருக்கக்கூடாது. என்னோட மாவு ஒரு 5 டேஸ் ஆனாலும் கூடயே இதே மாதிரிதான் இருக்கும், புளிக்காதே புளிக்காது. அந்த அந்த கிரைண்டருக்குன்னு ஒரு ஸ்பேட்ச்லாம் கொடுப்பாங்கல்ல, ஸோ அதை வச்சு நீங்க வழிச்சு விடும்போது அது உங்களுக்கு புளிக்காது. எப்ப பாரு கைய வச்சுக்கிட்டு ட்ரெஸ் எல்லாம் ஆக்கிக்கிட்டு அந்த மாதிரி பண்ணாதீங்க. நீட்டா அரைச்சிங்கனாக்கா இந்த ட்ரெஸ் மேல எல்லாம் படாது. சிலவங்களோட நைட்டிலாம் அப்படியே வெள்ளை வெள்ளையா இருக்கும். ஸோ மாவு வந்து கரெக்டா புளிச்சிருக்கு. நான் எப்பவுமே இதே மாதிரி தான் இருக்கும், 5 நாளானாலும் இதே மாதிரி தான் இருக்கும். இட்லி நல்லா புசு புசு புசுன்னு வரும். பட் எங்க வீட்ல வந்து இட்லி சாப்பிட மாட்டாங்க, அதுவும் இந்த அவனால இட்லியே செய்ய முடியாது. அதனால தோசை தான். இப்பயும் நான் வந்து
இட்லி பண்றதா இருந்தா தோசை தான் வேணும், இல்லைன்னா நான் ஒரு ஃபாஸ்டிங் இருக்கிறேன் அப்படின்ட்டாரு. சரி, ஓகே. ஸோ பேபிக்கு தான், அதனால நம்ம நிறையவே நெய் போட்டுக்கலாம். பாருங்க, தானாவே என்னை எடு எடு எடுன்னு சொல்றான் பாருங்க இந்த தோசை. அதோட இரும்பு டவால தான் நான் சுடுவேன் எப்பவுமே. ஆனா இன்னைக்கு வந்து இந்த டவால சுட்டுட்டு இருக்கேன். ஏன்னா திடீர்னு இட்லி ரொம்ப நாளாச்சு தோசை சுட்டு, அதனால தவா எப்படி இருக்குமோ வீடியோ எடுக்கும் போது தப்பா போயிடுச்சுன்னா. இது நான் ஏற்கனவே பெப்பர் பொடிச்சு வச்ச மிக்ஸி தான் இது, அதனால நான் அதிலே போட்டுக்கலான்னு இருக்கேன். ஸோ வந்து இந்த மிளகு சிறுபருப்பு இதை சேர்த்துடுறேன். நான் இதுலேயே வந்து உப்பு போட்டு வதக்கியிருக்கேன். இந்த தக்காளி, வெங்காயம், வரமிளகாய், கலர். ஸோ நான் இப்போ தாளிச்சிடுறேன் சட்னியை. என் பாப்பாவுக்கு வந்து டீ போட தெரியும், ஆம்லேட் போட தெரியும், பிரெட் டோஸ்ட் பண்ணிக்க தெரியும். இப்போ ஒரு 2 டைம்ஸாக அவர் வந்து தோசை பண்ண கற்றுருக்காரு. இனிமே அவர் எல்லாத்தையும் கற்றுக்கணும்னு சொல்லிட்டு கற்றுக் கொடுத்துட்டு இருக்கேன். கடுகு, கொஞ்சம் போல வேர்க்கடலை, அது பேர் என்ன, கடலை பருப்பு. இப்போ இது கூட இந்த சட்னியை வந்து சேர்த்துட்டேன். நம்ம கீ ரோஸ்ட் ரெடி. எப்பவுமே இந்த பெப்பரோட டேஸ்ட் நம்ம த்ரோட்டுக்கு நல்லா தெரியும். சாப்பிடும் போது டேஸ்ட் நிஜமாவே ரொம்ப நல்லா இருக்கு. நான் செஞ்சேங்கிறதுக்காக சொல்லலை, இந்த மிளகாயிலேயே சாப்பிட்டு சாப்பிட்டு பழகிடுச்சா, பெப்பர்ல வந்து வேற லெவல்ல இருக்கு டேஸ்ட். நல்லா இருக்கு. ஒரு மாதிரி நோஸ்லாம் பிளாக் ஆயிருந்ததுன்னா அப்படியே நல்லா இருக்கு. எனக்கு போட்ட அடுத்த கீ ரோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. சூப்பரான பெப்பர் சட்னி, ரொம்ப வித்தியாசமா இருக்கும். கண்டிப்பா செஞ்சு சாப்பிட்டு பாருங்க. நம்ம இன்னொரு நல்ல வீடியோல மீட் பண்ணலாம். தேங்க்யூ.
யூ.